பார்த்துக்கிறேன். ஓகே, டுடே நம்ம வந்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட பாயிண்ட்ஸுக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ், அதாவது ஸ்டாக்கோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உள்ள இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு, அடுத்தது டைரக்ஷனல் இண்டெக்ஸ், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது ஆப்ஷன்ஸ் பற்றியும் ஃபியூச்சர்ஸ் பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த இஎம்ஏ ஆர்எஸ்ஐ ஏடிஎக்ஸை வந்து நம்ம சார்ட்டில் வந்து எப்படி வந்து எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு எனேபிள் எப்படி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணிக்கணும், எனேபிள் பண்ணிக்கணுன்றதையும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போ இண்டிசஸ்னா என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க சிங்குலர், இண்டிசஸ்னா ப்ளூரல். என்னென்ன இண்டிசஸ் இருக்கு அப்படின்னா, பேங்க் நிஃப்டி, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிஃப்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, நிஃப்டி நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி, இதெல்லாம் எல்லாருமே ட்ரேட் பண்றோம். தீஸ் ஆர் இண்டிசஸ், மேஜர் இண்டிசஸ். அடுத்தது நிஃப்டி, நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி 500, மிட் கேப்பு, அதில் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப்பு, இந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்கை பொறுத்து. நிஃப்டி 50ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் சேஃபர்னு சொல்லுவாங்க. நிறைய மூவ்மெண்ட் இருக்காது, நிறைய டவுன் மூவ்மெண்ட்டோ இல்லை அப் மூவ்மெண்ட்டோ இம்மீடியட்டாக நிறைய இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஸோ அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிஃப்டி 50லே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிஃப்டி 500 ஸ்டாக்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பண்ணுவாங்க, மற்றதுக்கெல்லாம் போக மாட்டாங்க வெளியில். ஏன்னா மற்ற ஸ்டாக்லாம் வந்து ரிஸ்கி, அதனால் வெளியில் போக மாட்டேன்னுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, தென் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்ப்ரைஸ் ஆகிருக்கிறது ஆட்டோ. அடுத்து ஃபினான்சியல் சர்வீசஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் அவ்வளோதான் வந்து அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃபினான்சியல் சர்வீசஸில் போட்டிருப்பாங்க. எஃப்எம்சிஜி, அடுத்தது ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிஸு, மீடியா, மெட்டல், ஃபார்மசி, பிஎஸ்சி பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்க்கு, ரியாலிட்டி. ஸோ இப்போ ரியாலிட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனிஸு, ப்ரைவேட் பேங்க் அப்படின்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி இது. பிஎஸ்சி அப்படின்னா ஐஓபி, அந்த மாதிரி உள்ளது. ஃபார்மசி கம்பெனிஸ்னா பயோகான் அண்ட் சன் ஃபார்மா. மெட்டல் அப்படின்னா we can say this like டாடா ஸ்டீல், அந்த மாதிரி ஜிங்க், அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். மீடியா அப்படின்னா நமக்கு ஜி மீடியா, அந்த மாதிரி சன் டிவி, இதெல்லாம் மீடியா கம்பெனிஸு. ஐடி கம்பெனிஸ்னா தட் திஸ் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐடி கம்பெனிஸ் இருக்கு. அதே மாதிரி ஆட்டோஸ் அப்படின்னா M&M, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, அடுத்து டாடா மோட்டார்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஆட்டோவில் வரும். அடுத்தது இதெல்லாம் வந்து செக்டோரல் இண்டிசஸ்னு, செக்டார்னு சொல்லுவாங்க, அதனால இது செக்டோரல் இண்டிசஸ். இதெல்லாம் திஸ் அண்ட் ஆல், இந்த இதெல்லாம் வந்து மார்க்கெட் வைஸாக இதை பிரிச்சிருப்பாங்க. இது வந்து செக்டார் வைஸ் இருக்காது. டோட்டல் ஸ்டாக்ஸை இந்த மாதிரி அதனோட பர்ஃபார்மன்ஸு, அதனோட என்ன சொல்கிறது, நெட்வொர்த்தை வச்சு பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேஜராக பார்க்க போகிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான். இப்போ நிஃப்டியோட பாயிண்ட் ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. நிஃப்டிங்கிறது அரௌண்ட் 50 ஸ்டாக்ஸ். இப்போ 50 ஸ்டாக்ஸ்ல வந்து ரிலையன்ஸ் வந்து 10.7% இதனோட கான்ட்ரிபியூஷன். நிஃப்டியில் ரிலையன்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து 10.7%. அப்போ இது ஒரு 5% ஏறிட்டு
இதெல்லாம் ஏறலைன்னா மற்றதெல்லாம் ஏறாம இருந்து ஜீரோ சும்மாவே இருந்ததுன்னா கூட என்ன ஆகும், இது நல்ல ஒரு நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப்ல இருக்கும். ஓகே, 5% அப்படின்னா நல்ல ஒரு அப்ல இருக்கும். அது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அரௌண்டு ஒரு 5னா நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறிடும். ஜஸ்ட் இந்த ரிலையன்ஸ் 5% இருந்ததுன்னா, மற்றது எதுவுமே இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேஜராக பாருங்க, இந்த ஸ்டாக்ஸ் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் தி பேங்க் நிஃப்டி. விச் ஒன்? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் HDFC பேங்க், இன்ஃபோசிஸ் லிமிடெட், ICICI பேங்க், HDFC, வெறும் HDFC. இங்க பாருங்க, இது HDFC பேங்க், இது வெறும் HDFC. இது என்ன பண்றாங்கன்னா, இந்த HDFCன்றது என்ன அப்படின்னா, they are selling this mutual funds, home loans, இந்த பர்சனல் லோனு, இதெல்லாம் வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க. they are taking care of these, இந்த HDFCல. LIC மாதிரி. LIC only insurance, life insurance. in these இவங்க வந்து ஹோம் லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹோம் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு 10-15 கேட்டகரியில் தே டூயிங் பிஸ்னஸ். பட் பேங்கிங் பண்ண மாட்டாங்க இவங்க. அதான் இவங்களுக்கு டிஃப்ரென்ஸு. அடுத்து டிசிஎஸ்னா சாஃப்ட்வேர் கம்பெனி, கோட்டக் மகேந்திரா பேங்க்கு, அதுமாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து இதுமாதிரி கன்சியூமர் டியூரபிள்ஸ். இப்போ நம்ம சோப்பு இதெல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, அதாவது சர்ஃப் எக்ஸல் இது மாதிரி பவுடர், அந்த கம்பெனி இது இந்துஸ்தான் யூனிலிவர். லார்சன் அண்ட் டூபர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன பண்ணால் அவன் பண்ணுவான், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனு, மற்ற பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, இது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, ரயில்வேஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இது பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து இவங்க லோன் கொடுக்குற கம்பெனி. மற்ற இன்சூரன்ஸ் மற்றதும் இதில் இருக்கும். ஸோ அப்போ இப்படி இருந்தால் கூட இங்கே பார்த்தீங்கன்னா மேஜரான கான்ட்ரிபியூட்டர்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாருங்கள், இந்த மேஜராக இவங்க தான். அப்போ இவங்களே ஓரளவுக்கு ஏறினாவே போதும், மற்றவங்களாம் அவ்வளோ வெயிட்டேஜ் கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் ஆடிங் தீஸ் டூ, இட் வில் பி 20, இது ஒரு 15 அப்படின்னா வரும். 20 + 15 35 ப்ளஸ் ஒரு 7 42. சார் ஹலோ, இது உங்களுக்கு இது மறைக்குது சார், இந்த பர்சன்டேஜ் வந்து இருக்குங்களா, அது மறைக்குது எனக்கு. உங்களுடைய கேமரா ஃபேஸ் வந்து மறைக்குதுங்க. இதுவா? ஓகே, ஒரு நிமிஷம். பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியும் இப்போ தெரியுதுங்களா? இல்லை சார், வெயிட்டேஜ் சரி, இல்லை சார், என்கிட்ட தான் தப்பு. ஓகே சரி சார். ஓகே. See, this one is 20% and this one is 15. அப்போ 20 + 15 will be equal to, இது வந்து 35 ஆயிடுங்களா. இது ஒரு 6, 7னே வச்சுக்கலாம். 6.7. 35 ஒரு 7 எவ்வளோ? 42. இது ஒரு 4.5, அப்போ 46.5. இது ஒரு 4. கிட்டத்தட்ட 50% வந்து இதுவே வெயிட். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஸ்டாக்கோட வேலை என்ன நடக்குது, எங்க நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சா கூட நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல ஓரளவுக்கு நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர்ஸ். இன்னும் நிறைய, இன்னும் அனதர் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 3 + 6 3 6 9 10 ஸ்டாக் தான் இங்கே இருக்கு. இன்னொரு 40 ஸ்டாக் இருக்கு. 40 ஸ்டாக் இருந்தாலும் அதனோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு லெஸ் தேன் இது. இதுதான் 2.5க்கு கீழே பார்த்தீங்கன்னா 1%, 2%, 1.5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணலை. நான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு இங்கே எப்படி பார்க்கணும், அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கறது உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த பேங்க் சார் நிஃப்டியில் வந்து நிஃப்டி 50ல பேங்க் இருக்குங்க, HDFC பேங்க் இருக்குங்களா? ஆமாங்க, அதுதான் பெரிய, அது வந்து 2 இடத்துல இருக்கு, காட்டுறேன் பாருங்க. அடுத்ததாக தான் இதில் பாருங்க, பேங்க் நிஃப்டியில் பாருங்க HDFC பேங்க் இருக்கா, இதுலேயும் இருக்கு அதுலேயும் இருக்கு. இங்கே பாருங்க, HDFC பேங்கோட வெயிட் பாருங்க 26, 26.61.
அடுத்து ஐசிசி பேங்கோட இது வந்து 22 பாயிண்ட். இது ரெண்டுமே சேர்ந்ததுனாவே கிட்டத்தட்ட 50%. புரியுதா உங்களுக்கு? அப்போ மேஜரா வந்து பேங்க் நிஃப்டி விழுந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணாம பண்ண முடியாதுங்க. அதே போல இங்க பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இது ஒரு 25 வந்துருதா? 26 வரும். சரி 25 வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா. இது ஸ்டேட் பேங்க், கோட்டக் மகேந்திரா. அப்போ இந்த 4ஐயும் ஆட் பண்ண எவ்வளவு வந்துருது? என்னங்க 75. இந்த இது பாருங்க, இது ஒன்னையும் ஆட் பண்ணுங்க. ஆக்சிஸ் பேங்க் அது ஒரு 11. அப்ப 87% வந்துடும். 87%. இதுதான் இவங்க தான் வந்து டாமினேட் பண்றாங்க. என்னத்தை? டாமினேட் பண்றாங்க? பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டுக்கு இவங்க இந்த ஒரு 5 பேங்க் தான். அப்போ மற்றதெல்லாம் இருந்தாலும் கான்ட்ரிபியூட் பண்ணா கூட இவங்க ரொம்பவும் ஜாஸ்தியா ஏறினாவோ இறங்கினாவோ தான் என்ன பண்ண முடியும்? கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆனா இவங்க கொஞ்சமா ஏறினா இறங்கினாவே மேஜர் டிஃபரன்ஸை ஏற்படுத்த முடியும். புரியுதுங்களா? இதுதான் வந்து என்னோட வெயிட்டேஜ். விஸ்வநாதன் சார், ஓகே. நெக்ஸ்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 26.61% இதனோட வெயிட் இருக்கு. இதுல பேங்க் நிஃப்டியில. அப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1% மூவ் ஆனது அப்படின்னா பேங்க் நிஃப்டி இவ்வளவு % மூவ் ஆகும். அதாவது 0.25. புரியுதா உங்களுக்கு? புரியுதா சார்? இப்போ இதுவே 4%னா பாருங்க. ஆமா 1%. வேற எந்த பேங்குமே மூவ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 4% மூவ் ஆனாவே என்ன ஆயிடும்? 1% வந்து மூவ் ஆயிடும். பேங்க் நிஃப்டி வந்து 40,000 பாயிண்ட்ல இப்ப இருக்கு. அப்ப 1% வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1% மூவ் ஆனா பேங்க் நிஃப்டியில 106 பாயிண்ட் மூவ் ஆகும். ஒரு கால்குலேஷன். அப்போ 106 பாயிண்ட் எப்போ 1% வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூவ் ஆனா. இதுவே வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, இந்த ஒரு 5 பேங்க்குங்களா 86% எது வந்தது? ஒரு 5 பேங்க் தானே? 5 6 வந்தது. 5 6. ஓகே. இந்த 86% கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா அந்த பேங்கை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணா போறோம் இல்லையா? என்னங்க? ஆமா. அந்த 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 யாரு அந்த 6 பேங்க் வாட்ச் பண்ணாவே போறோம். அப்போ 86னா இப்போ நீங்க வந்து இது வந்து 26% இது கான்ட்ரிபியூஷனுக்கு எவ்வளவு வருது? அப்போ 86னா எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ஏறினா எங்க வரும் பாத்தீங்களா? ஈச் ஒன் இஸ் மூவிங் 1% அப்படின்னா கிட்டத்தட்ட 0.86%. அதாவது கிட்டத்தட்ட 1% வந்துடும். ஓகே. அப்போ 0.86% அப்படின்னா இப்போ வந்து எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 40,000 எவ்வளவு வரும்? ஒரு 300 பாயிண்ட்ஸ் 350 பாயிண்ட்ஸ் மேல ஏறும். ஜஸ்ட் 1%னா. ஸோ இந்த கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதாவது நான் அன்னைக்கு உங்களுக்கு காட்டின அந்த ஆப்ஷன் அனாலிசிஸ் டூல் இருக்குல்ல, அதை வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கும் சேர்த்து ஒன்னா பாக்குறப்போ நமக்கு இந்த ஒரு 5 பேங்க் பிளஸ் பேங்க் நிஃப்டி மொத்தமா அந்த சார்ட் மொத்தமா பார்த்தோம்னாவே நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா
எந்த பக்கம் மூவ்மெண்ட்ன்றது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது அதாவது அண்டர்லையிங்கோட இதுல இருந்து வேல்யூல இருந்து டெரைவ் பண்ணனது தான் இது என்னது டெரிவேட்டிவ்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் எங்க வருதுன்னா இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல வருது. இந்த ஃபார்வேர்ட்ஸ் அண்ட் ஸ்வாப்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. நம்ம பண்றது வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எது எதெல்லாம் இருக்குது அப்படின்னா கமாடிட்டிஸ்ல இருக்கு, தென் கரன்சில இருக்கு, பாண்டில் இருக்கு, ஸ்டாக்ஸ்ல இருக்கு, ஸ்டாக் இண்டிசஸ்ல இருக்கு. ஸ்டாக் ஆப்ஷன் இருக்கு, அதுதான் ஸ்டாக்ல வரலாம் ஸ்டாக் ஆப்ஷன். அதே மாதிரி இண்டிசஸ்ல வர்றது ஸ்டாக் இண்டிசஸ்ல வர்றது. ஸ்டாக் இண்டிசஸ்னா என்னது? பேங்க் நிஃப்டி இதுல வர்றது அதுவும் டெரிவேட்டிவ் செக்மெண்ட், அதாவது ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் types of derivatives. Types of derivatives na features and options. Major we are dealing with the features and options. Features if we are thinking that market will go up na, then we have to buy the feature. When the market will, we feel that market will go down na, we have to buy option. We have to sell. Only buy and sell. If we feel, if we understand that market will move up now, we have to buy the future. If we understand that market will go down now, we have to sell the future. There is no two instrument in like options we have calls and puts. But in future we having only one which we can buy ourselves. Buy பண்ண முடியும், அப்படினா sell பண்ண முடியும். இது எதுல இருக்குன்னா நிஃப்டில இருக்கு, பேங்க் நிஃப்டி இருக்கு. மேஜரா ட்ரேட் ஆகிறது இதுதான். இது என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம், இல்லைன்னா செல் பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டைம் டிகே கிடையாது. எக்ஸ்பைரி இல்லைங்களா? டைம் டிகேனா நாளாக அதனோட வேல்யூ குறையும் இல்லைங்களா, தேயும் இல்லையா ஆப்ஷன்ஸ்ல. அந்த மாதிரி இந்த ஃபியூச்சர்ல அப்படி கிடையாதுங்க. இப்போ நவம்பர் ஃபியூச்சர் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, நவம்பர் ஃபியூச்சர் வாங்குறீங்க. சப்போஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 37,900ல வந்து நீ பேங்க் நிஃப்டி இருக்கு, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் அதை ஃபியூச்சர் வாங்குறீங்க, பை பண்றீங்க அப்படின்னா 1 பாயிண்ட் ஏறுனா அந்த 1 பாயிண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துடும். எக்ஸ்பைரி வரைக்கும் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? வீக்லி கான்ட்ராக்ட்லாம் இல்ல சார். இல்ல, இது ஃபியூச்சர்ல மந்த்லி கான்ட்ராக்ட் தான். ஃபியூச்சர்ஸ்ல ஒன்லி மந்த்லி கான்ட்ராக்ட், ஆப்ஷன்ஸ்ல தான் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கு. ஆனா இதுக்கு மார்ஜின் வந்து ஹையா இருக்கும். எதுக்கு? ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து மார்ஜின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல பண்றோம். ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்த ஃபியூச்சர்ல வந்து ரிஸ்க் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? ஃபியூச்சர்லங்களா? எதுவுமே சரியா ப்ரெடிக்ட் பண்ணலன்னா ரிஸ்க் தான். நம்ம ப்ரெடிக்ட் பண்றதை பொறுத்து தாங்க. ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்ததுன்னா தென் மார்க்கெட் வில் மூவ் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட்டுங்க. ரிஸ்க் இந்த சென்ஸ் இது என்ன செய்யணும்னா ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா இப்ப வந்து நீங்க நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, ஃபியூச்சர் வந்து வில் அதாவது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ மேல போகும், அதாவது ஏறும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப ஏறுன்னு நினைச்சிட்டா என்ன பண்ணலாம்? ஃபியூச்சரா வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. ஒரு பாதுகாப்புக்கு ஆப்ஷனை என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஆப்ஷனோட பிரீமியம் ரொம்ப கம்மி.
இப்போ ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து லேக்ஸ் கணக்கில் செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 2000, 3000, 5000, 10,000க்கே வாங்கலாம். ஓகே. ஓகே. அப்போ இது ரெண்டையும் கம்பைண்டாக ஹெட்ஜிங் பண்ணிக்கிறப்ப என்ன ஆகும்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். லாஸை வந்து மினிமைஸ் பண்ணிக்க முடியும். முன்னாடியே நம்ம வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளவு ரிஸ்க்ன்றதை கால்குலேட் பண்ணிட்டு we can enter into the trade. அதுக்கெல்லாம் டூல்ஸ் இருக்கு. அதை நான் வேற இதில் சொல்றேன். இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அது. இப்போ ஓகே ஆப்ஷன்ஸ்ல வந்து லாட் சைஸ் வந்து 25ங்க. எதுக்கு? பேங்க் நிஃப்டிக்கு வந்து 50. இது உங்களுக்கு தெரியும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பைரி வந்து வீக்லி இருக்கு அண்ட் மந்த்லி இருக்கு. இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் we can buy future or option, எது வேணா பண்ணலாம். ஆனா வந்து இதுல வந்து டைம் டிகே இருக்கு. இதுல ஆப்ஷன்ஸ்ல டைம் டிகே இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ஃபியூச்சர்ஸ்ல வந்து டைம் டிகே கிடையாது. டைம் டிகேவே கிடையாது. ஒரு பாயிண்ட் ஏறினாலும் அது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அதோட வேல்யூ மாறாது. அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஃபியூச்சரில் அந்த சேஃப்டி இருக்குது. டைம் டிகேங்கிற இது பேச்சுக்கு இடம் இல்லை. ஆனால் ஹை மார்ஜின் அதாவது நிறைய கேஷ் இருக்கணும் உங்களுக்கு. லேக்ஸ் கணக்கில் வி ஹேவ் டு கீப் இன் த அக்கௌண்ட்டு. ஆப்ஷன்ஸ் வந்து டைம் டிகே இருக்குது. ஆனால் லோ மார்ஜின், கொஞ்சம் மார்ஜின், அதாவது கொஞ்சம் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு. யூ கேன் ட்ரேட் இன் திஸ். ஓகேங்களா? ஏன்னா டவுட் ஃபியூச்சர்ல வந்து இப்போ ஒரு லாட் அது மாதிரி இருக்குங்களா? அது எப்படிங்க? இருக்குங்க சார். ஒரு லாட்டுன்னு இருக்கு. 25 இருக்கு. அது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு லாட்னா எவ்வளவு வரும் அதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்ததுல சொல்றேன். ஒரு ஆப்ஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஃபியூச்சர் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வேற என்ன டவுட்டுங்க? ஓகே, அடுத்த ஸ்லைட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் we see indicators. இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணோம் மார்க்கெட்டோட மூமெண்ட்டில். இது தெரிஞ்சின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இண்டிகேட்டர்ஸ்லேயே நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஈவன் we can create indicators. நம்ம கூட இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணலாம். அதாவது ஃபியூச்சரில் என்ன ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், we are using these indicators. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா EMA, RSI இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 30-40 இண்டிகேட்டர்ஸ் ஜென்ரலாக இருக்கு. அது இல்லாத thousands ஆஃப் இண்டிகேட்டர் நம்மளும் கிரியேட் பண்ணலாம். நிறைய செஞ்சு நம்ம பேரில் கூட ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன அப்படின்னா EMAனா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ப்ரைஸ், இன்னொரு நாள் ப்ரைஸு, இது எல்லாத்தையும் எடுத்து we have to calculate and arrive at this EMA. அதே போல் வந்து RSIனா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். அதாவது மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் அடுத்த இதில் பார்க்கலாம், அடுத்த ஸ்லைடில். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அண்ட் தி நம்பர் ஆஃப் டேஸ் வச்சு we have to measure 13 days, 20 days, 100 days இந்த மாதிரி. இது வந்து நம்ம trading.comல எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் லேப்டாப்பில் இருந்தீங்கன்னா யூ ஆல்சோ கேன் செட் அப் நவ். இப்போ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்க, கோ டு சார்ட்டு.
ஆஃப்டர் லோடிங் சார்ட்டு நான் ஏற்கனவே இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இது வந்து 100-day மூவிங் ஆவரேஜ். இது this one is I think 100 days 100 days 100-day மூவிங் ஆவரேஜ் சார். 100 days 100 days. இது this one is 20 days I think. This last இருக்கிறது 9 days மூவிங் ஆவரேஜ். 13 days. லாஸ்ட் இருக்கிறது 13 days. Yeah, last ஆகுது 13 days. This one is 20 days. The last மேல இருக்கிறது வந்து 100 days. Okay. So now I remove everything. I remove everything and how I show you how to உங்களோட சிஸ்டத்தில் எப்படி நீங்க இதை ஆட் பண்ணிக்கலான்றது பார்க்கலாம். சரிங்களா? நீங்க ரெக்கார்ட் பண்ணி நான் இது பண்ணிடுறேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட்னு சொல்லுவாங்க. சார்ட்லேயே நிறைய டைப் இருக்கு. வேற என்ன சார்ட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு மாதிரி சார்ட் பத்தி சொல்லிடுறீங்க. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இது பாருங்க, பார்ஸ்னு இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் சார்ட். ஹியர் இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டலா இருந்ததுன்னா மேலே க்ளோஸ் ஆயிருக்கும், ரெட் கேண்டலா இருந்தால் கீழே க்ளோஸ் ஆயிருக்கும். ரெட் கேண்டல்னா கீழே க்ளோஸ் ஆயிருக்கும், கிரீன் கேண்டல்னா மேலே. இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கு பாருங்க, அது வந்து மேலே க்ளோஸ் ஆயிருந்தா கிரீன்ல வரும். ஓப்பன் வந்து இது ஓப்பன் ப்ரைஸ் பாருங்க, இந்த இடத்துல மாதிரி இந்த மாதிரி டாட் வந்துருக்கு பாருங்க கிரீன்ல. ஓப்பனு, இது க்ளோஸு. அந்த கேண்டில்ல வந்து எவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் போயிட்டு வந்தது அப்படிங்கிறது தான் அந்த இது. இது வந்து லைன் சார்ட்டு. சரி, பார் சார்ட்டு. இது சொன்னி கேண்டில் சார்ட்டு. இந்த மாதிரி ஹாலோ கேண்டில், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. நீங்க எதை வேணா இதை இது பண்ணிக்கலாம். ஏரியா சார்ட்டு இந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலா 99% வந்து we use கேண்டில் சார்ட்டு. இந்த பாருங்க, இங்க வந்து ஹேக்கினாஷிஸ் சார்ட். இது வந்து மார்க்கெட் இறங்குறப்ப ரெட்டில் இருக்கும். இதை வச்சு கூட சிலர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. மார்க்கெட் இறங்கிட்டே இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெட்டில் வரும். இது அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப இது will be in இந்த கலர்ல, கிரீன் ப்ளூவா கிரீனா அந்த மாதிரி கலர், இந்த கலர்ல வரும். சரிங்களா? இது ஒரு டைப். செகண்ட், யூ கேன் சூஸ் எனி ஒன் ஆஃப் த டைப் லைக் திஸ். ஸோ கேண்டிலுக்கு போய்க்கலாம். என்ன பண்ணுங்க, இந்த இடத்துக்கு எஃப்எக்ஸ் இருக்கு இல்லையா, எஃப்எக்ஸ் போயிடுங்க. இதில் போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் போயிட்டு இஎம்ஏன்னு டைப் பண்ணுங்க. ஹியர் திஸ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் will come. அது என்ன ஆகிடும்னா அதில் ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் will be added to this place. இங்கே ஆட் ஆயிருக்கா? இதுக்கடுத்து இந்த செட்டிங்ஸ் போய் கிளிக் பண்ணிட்டு இன்புட் எத்தனை டே மூவிங் ஆவரேஜ், அதாவது லெங்த் என்ன வேணும்னு கேட்குறாங்க. லெங்த் வந்து we can ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது 9, 13 and 20, 50, 100 இது மாதிரி. ஸோ ஐ ஆம் கிவிங் ஹியர் அஸ் 30. சரிங்களா? சப்போஸ் இந்த இஎம்ஏ, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால ஐ ஆடிங் another 2 EMAs. அது என்ன அப்படின்னா,
another 2 indicators added. So இதில் என்ன பண்ணணும் நீங்க, you have to go and 13 days I think, இது 20 days வச்சுக்கணும். அடுத்து next one you have to give us 100. Okay, so now we having 3 indicators, each of different length. This one is 100 days, this another one is 20, upon next one is 13 days. Okay, so we're having less than 1 minute. If it is disconnecting, then you reconnect again. I explain it.